இன்னைக்கு மார்க்கெட்டில் 20K வச்சு எப்படி நம்ம 1.5 லேக்ஸு நம்ம ஸ்கோர் பண்ணோம், நம்ம மார்க்கெட்லேருந்து எப்படி எடுத்தோம், அண்ட் நம்ம செட்டப் என்ன, ரிஸ்க் எப்படி, ரிவார்டு, இதை நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு ப்ரிவியூ மட்டும் பார்த்துருவோம். ஸோ நம்ம குரூப்பில் எக்ஸாக்டாக ஒரு டியூஸ்டேவே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25950 இம்பார்ட்டன்ட் லெவலு. நெக்ஸ்ட்டு நேற்றுமே நம்ம மென்ஷன் பண்ணது 25950 தான் இம்பார்ட்டன்ட் லெவலு. அண்ட் நம்ம கிராஃப் எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு ஃப்ளிப்பு அண்ட் தென் ஒரு டவுனு அண்ட் தென் ஒரு கரெக்ஷனு, ஒரு ஃப்ளிப்பு, டவுனு, அப் சைடு மார்க்கெட் மூவ். ஸோ இது வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். ஸோ டவுனு, ஒரு கரெக்ஷனு, ஒரு ஃப்ளிப்பு அண்ட் தென் டவுன், எக்ஸாக்டாக 25950 வச்சுட்டு டேப் பண்ணிட்டு அப் சைடு போகணும். சப்போஸ் மார்க்கெட் டவுன் வரல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அப் சைடு போயிட்டு 25950 வந்து மார்க்கெட் அப் சைடு போகணும். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படியோ அதே போல தான். மார்க்கெட் ஒரு செட்டப் படி டவுனு, ஒரு ஃப்ளிப்பு, ஒரு டவுனு, ஒரு ஃப்ளிப்பு அண்ட் தென் 25950 எக்ஸாக்டா அண்ட் தென் அப்பர். இதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது லெவலு. இந்த லெவல் நம்ம நேற்றே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்டு எக்ஸாக்டாக இங்கே நேற்று இந்த கரெக்ஷன் லெவல் இங்கே ஓப்பன்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த என்ட்ரியில் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு டேப் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுலேயே நியர்லி ஒரு 100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அண்ட் தென் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் நேற்றே நம்ம இந்த 85100ங்கிறத நேற்று நம்ம 100ங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கே தான். ஸோ அகெயின் 85100 இதில் 100ல் டேப் ஆகிட்டு மார்க்கெட்டு இங்கே 250 போகும்போது நம்ம இந்த 250 ரேஞ்சஸில் இருக்கும்போது எக்ஸாக்டாக இங்கே ஆப்ஷன் ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே 20K அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டு 100னா இங்கே நம்ம எத்தனை லாட் நம்ம வாங்கியிருக்கோம் பாருங்கள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20K. ஸோ இங்கே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 250 நியர்லி நமக்கு டபுள் தி அமௌண்ட்டு. தென் நம்ம ஸ்கேல்ப் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நியர்லி மார்க்கெட் எங்கே வரைக்கும் போச்சு அப்படின்னா 100லேருந்து 400 வரைக்கும். இப்போ நம்ம எக்ஸிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 350 ரேஞ்சஸ். இந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் ஏன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த 10 o'clock தான் எக்ஸாக்டாக இந்த டைம் தான் இங்கே ஒரு ஆப்ஷன் ஃபார் கரெக்ஷன் அப்படின்ட்டு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் அப்சைடு போயிட்டு ஃபுல்லாக ஒரு கரெக்ஷன். இந்த என்ட்ரி நாங்கள் ப்ளேஸ் பண்ணல. பேரிஷ் என்ட்ரி அங்கே இந்த என்ட்ரி நாங்கள் ப்ளேஸ் பண்ணல. ஸோ நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டு. அடுத்த என்ட்ரி நமக்கு 0 ட்ரேடு, சிசிஐடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வெயிட் ஃபார் குட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வந்தால் பிக் ப்ராஃபிட், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 0 ஆகிடும். அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85100 சிஇ 55ல் கொடுத்தோம். ஸோ அது எவ்வளோ தூரம் மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 245 வரைக்கும் மூவ் ஆன் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 55க்கு இதுவே நம்ம ஒரு லாட் வாங்கியிருந்தா 1000க்கு நியர்லி 1000 வாங்கியிருந்தா 5000 ப்ராஃபிட்டு. 10,000க்கு வாங்கியிருந்தா 50,000 ப்ராஃபிட்டு. 20,000 வாங்கினதுக்குனா 1 lakh ப்ராஃபிட்டு. சேம் அஸ் இங்கே ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணிக்கணும். ரிஸ்க்கு வந்துட்டு ஏன் ரிஸ்க்கு நான் எப்பவுமே கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதுனா
இந்த ப்ராஃபிட்டை மட்டுமே நீங்கள் மீன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டுக்கு இந்த இடத்துல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இப்போ உங்களோட 22,000னா இப்போ இது 0 ட்ரேடுங்கிறதுனால இந்த அமௌண்ட் எக்ஸ்பைரி டேல 0 ஆகிறதுக்கு ஆப்ஷன் அதிகம். ஸோ இந்த ரிஸ்க்கு எடுத்ததுக்கு தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட். ஸோ அதை எப்போவுமே நம்ம ரிஸ்க்கு அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் நியர்லி வந்துட்டு நமக்கு 100ல் வாங்கினது 250 அபவ் போச்சு, நியர்லி 350 வரைக்கும் ஸ்கால் பண்ணது. அண்ட் தென் செகண்ட் என்ட்ரி இது. இப்போது 20,000 வச்சு நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ? நியர்லி ஒரு 1.30 அபவ். ஸோ 1.5 lakhs நியர்லி. ஓகேவா? ஸோ இந்த செட்டப் ரேஞ்சஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்தது. ஒரே ஒரு இதுதான் இங்கே இந்த இடத்துலேருந்து இங்கே அப்டேட் போயிட்டு இங்கே ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட்டிங் இந்த கரெக்ஷன் கொடுக்காம இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். அவ்வளோதான். பட் இந்த என்ட்ரி நாங்கள் கேப்சர் பண்ணல. இது நியர்லி செட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இது மூவ் ஆயிருந்துச்சு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில். பட் இந்த என்ட்ரி நாங்கள் கேப்சர் பண்ணல. அகைன் இந்த என்ட்ரி தான் நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம். இதுதான் 0 ட்ரேடு. இதில் தான் நல்ல ப்ராஃபிட். ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் நாளைக்கு நம்மளோட லெவல்ஸு அண்டு மார்க்கெட் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அண்டு நியூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.